அவர் நம்மை நேசிக்கின்ற நேசம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற பாசம், அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எண்ணிக்கைக்கு அடங்காதவையாய் இருக்கிறது. வேதவசனம் அதுதான் சொல்லுகின்றது. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அந்த அன்பு கூறுதலின் பூரணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. பிதாவின் அன்பு, பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை, காணக்கூடாதவராகிய மகத்துவம் நிறைந்த தேவனை நாம் ஆராதிக்கவும் அவரிடத்தில் சேரவும் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி அன்பாக நம்மை நேசித்து நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக வழக்காடுகிற, நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினது மட்டுமல்ல, நமக்காக துணை நிற்கும்படிக்கு அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை, அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்துவானாலும் அவர் மேல் என்ன இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய அன்பு அவர் மேல் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற பேர் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களால் பார்க்க கூடாதே, உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர் மேலே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவரை யாரெல்லாம் அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவனுடையவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏதோ சர்டிபிகேட்ல கொடுத்து பெயர் பதிவுகளை பதிவு செய்து கொடுக்கிற ஒரு அனுபவம் அல்ல அது. யாரெல்லாம் தேவனிடத்தில் சேருகிறார்களோ, கிறிஸ்துவினிடத்தில் சேருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் தேவன் உடையவர்கள் என்கிறதை அடையாளமாக்குகின்றார். அல்லேலூயா. அப்போ தேவனுடையவர்கள் யார் அப்படின்னா இயேசுவை உடையவர்கள் தான் தேவனை உடையவர்கள். தேவனை உடையவர்கள் அவருடைய அன்பில் ஒவ்வொரு நன்மையையும் அனுபவிக்க, ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்க்க, ஒவ்வொரு அதிசயங்களையும் சாட்சியாய் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தான் நம்முடைய எல்லாம் அடங்கி இருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பின் பரிபூரணம் சகலமும் அடங்கி இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல்